மக்களே உங்களுக்கே நல்லா தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த பஹல்காம் அட்டாக்னால ரெண்டு கண்ட்ரியுமே பயங்கரமா வார் லெவலுக்கு சில சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சீஸ் ஃபயருக்கு வந்தாச்சு. ஆப்வியஸ்லி இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சாங்க பாகிஸ்தானை. ஆனா பாகிஸ்தான் ஆஸ் யூஸ்வல் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 6-0 நாங்க தான் ரஃபேல் எல்லாம் காலி பண்ணோம், நாங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப நடந்த அந்த ஒரு மினி வார வின் பண்ணோம்னு லூசு பசங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமே வந்து ஒரு மினி போர் நடந்துட்டு இருக்கு. பொலிட்டிக்கலா நான் இங்க பேச வரல. அன்பார்ச்சுனேட்லி அதாவது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பழைய நியூஸ் தான் இருந்தாலும் நான் என்னோட சேனல் அட்ரஸ் பண்ணணும்னு இருக்கேன். இவங்க குண்டு போட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட யங் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இறந்திருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்பவே பாவமா இருக்கு. கிரிக்கெட்டர்ஸ் இறந்துட்டாங்கன்றதுக்காக மட்டும் நான் பாவம் பார்க்கல, மத்த மக்களும் சில பேர் இறந்திருக்காங்க, அதை நினைச்சாலும் ரொம்ப பாவமா இருக்கு. இப்ப இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, உங்களோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பைலேட்டரல் சீரிஸ் ஆல்ரெடி விளையாடுறது இல்ல அப்படின்னும் போது அதை மீறி வந்து ஒரு ஏசியா கப் ஒரு ஐசிசி வந்து நடந்தா கை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி உங்க ஆள் கிட்ட கப்பை நாங்க தூக்க மாட்டோம், கப்பை வாங்க மாட்டோம். அதே தான் இப்ப ஆப்கானிஸ்தானும் பண்றாங்க. ரஷீத் கான்லாம் எக்ஸ் பதவியில கிழிச்சிருக்காரு பாகிஸ்தானை. ஆப்கானிஸ்தான்ல நடந்த விஷயம் ரொம்ப சேடான ஒரு விஷயம் மக்களே.